த சீஃபேரர்ஸ். ஆக்சுவலாக உங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்கெல்லாம் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸுங்க. எந்த விஷயத்துலனா இந்த கப்பல்கள்லாம் இருக்குல்ல, சரக்குலாம் பயங்கரமாக கொண்டு வரதுக்கு மெகா சைஸில் கப்பல் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறவங்களும் இவங்க தான். இவங்க பேர் தான் சீஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உலகளாவிய ட்ரேடு இருக்குல்ல, குளோபல் ட்ரேடு, இதோட முதுகெலும்பு யார் நினைக்கிறீங்க? இந்த சீஃபேரர்ஸ் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடுங்க. எந்த அளவுக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய கூட்ஸில் கிட்டத்தட்ட 90% கூட்ஸ் சேஃபாக வந்து சேர்றதுக்கு அவங்க உயிரை பணையம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் பெருசாக எதுவும் கிடைச்சதில்லை. இந்த சீஃபேரர்ஸ்ன்ற அந்த டேர்மை கூட நான் சொல்றதே இப்போ பல பேருக்குமே தெரிய வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் மற்ற அதிகாரிகளுக்கு நம்ம அடிக்கிற சல்யூட் இருக்கல, அதை இந்த பக்கமாக சேர்த்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சீஃபேரர்ஸ்க்கு. ஓகே, எதுக்காக அப்புறம் இப்போ அவங்கள பற்றி புகழ் பாடிட்டு இருக்கீங்க, அவளை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. போன மாதம் இந்த பிலிப்பைன்ஸ் அரசருக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது போல் இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக பெருசாக எங்களோட சீஃபேரர்ஸ் இருக்காங்களே அவங்கள நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குங்க. 1-2 7300 சீஃபேரர்ஸ் அங்கே டேஞ்சரில் இருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்டில் அவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அரேபியன் கல்ஃபு, ஹார்மூஸு, கல்ஃப் ஆஃப் ஒமான், அங்கே ஃபுல்லாக 7300 எங்களோட சீஃபேரர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். புரியுது, எங்கள் நாடு இந்த எரிவாயு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 7300 உயிர்கள் இருக்குல்ல, அதை நாங்கள் காத்தாகணும். ஸோ அந்த இடத்துல அட்டாக்லாம் நடக்காமல் இருந்தால் சேஃபு. அவங்களோட கப்பல்கள் அட்டாக் நடந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு, ரொம்ப பெரிய விஷயமா மாறும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க.